ஸோ ஹாய் மற்றும் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னோன் அப்டேட்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்க வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் என்ன மறக்காமல் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா, பூமர் சாப்பிடுவது நல்லதா கெட்டடா. ஸோ பூமர்னா பூமர் கிடையாது, ஸோ சென்டர் ஃப்ரெஷ் இந்த மாதிரி நிறைய சுவிங்கம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சுவிங்கம் சாப்பிடுவது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் இந்த நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ பயனாக இருக்கும் அப்படின்னா மறக்காம தம்ஸ்அப் பட்டன் அமைக்க வச்சுருங்க. தம்ஸ்அப்னா லைக் பட்டன் அமைக்க வச்சுருங்க. ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் சிம்பல். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை நான் ஏற்கனவே தமிழில் சொல்லிட்டேன், இப்போ இங்கிலீஷில் சொன்னேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுவிங்கம் எதனால் கண்டுபிடிக்கப்பட்டது, ஸோ நல்லதா கெட்டதா, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சுவிங்கம் அப்படின்றது ஒரு ஃபேஷனாக தான் வந்தது. ஸோ ஃபேஷன்னா எப்படி அப்படின்னா, நம்ம சட்டையை ஃபேஷனாக போடுறோம், கூலிங் கிளாஸ் ஃபேஷனாக போடுறோம், ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஃபேஷனாக போடுறோம். ஸோ இதே ஃபேஷனோட சேர்ந்து அப்படி வாயில போட்டு அப்படியே மெல்ல அப்படியே ஸ்டைலாக அப்படி நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் ஸ்டைலாக இருக்கும் சொல்லிட்டு அப்படியே வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்து தான் இந்த இது வந்து அதிகமாக அடிக்ட் ஆனது. அடிக்ட்ன்றது வர ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதனால தான். ஸோ இந்த சுவிங்கம் அப்படின்றது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஃபின்லாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரிக்கலாக அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்டரி அப்படி சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பஞ்சு போல மென்மையான இருக்கிற மாதிரிங்க. ஸோ அந்த வாயில் போட்டவுடனே அப்படியே ஒரு சுவி அப்படியே ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்படி ஒரு ஃபீல் வரும்போது அது டேஸ்ட்டும் இருக்கிறதுனால ஸோ இது வேறு லெவலில் மக்கள் மத்தியில் அடிக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து குழந்தைகள் மத்தியில் ரொம்ப வந்து பரவலாக இருக்குது. ஸோ எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாயில் முட்டை விட்டு விளையாடுவாங்க அப்படின்னா, அப்படி முட்டை விட்டு அப்படி இவ்வளோ பெருசாக வரும், பார்த்தா நானும் முட்டை விட்டேனே, எங்கள் நீ முட்டை விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் விளாண்டுக்கு இருப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் விளாண்டுருந்தேன். ஸோ இதனால நல்லது கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ சுவிங்கம் வந்து எதுக்கு ஆபத்தானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சுவிங்கம் அப்படின்றது கெமிக்கல். ஸோ கெமிக்கல்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான கெமிக்கல் இல்லை. ஸோ இந்த ஃப்ளேவருக்காண்டி, இந்த கம் வர்றதுக்காண்டி, ஸோ இந்த மாதிரிக்காண்டி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது வந்து ஓரளவு கெமிக்கலாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள், அதாவது ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஸோ இது வந்து மக்களுக்கு அவ்வளவோ கேன்சரோ அது எதுவுமே செய்யாது. ஸோ இது வந்து ஃப்ளேவருக்காண்டியோ அல்லது அந்த டிசைனுக்காண்டியோ அந்த அதாவது கலருக்காண்டியோ லைட்டாக கெமிக்கல் ஆட் பண்ணுறது. ஸோ எந்த ஃபுட்னாலுமே கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு லேஸ் எடுத்தாலும் சரி, ஒரு குர்குரே எடுத்தாலும் சரி, ஸோ எந்த சிப்ஸோ எது எடுத்தாலும் சரி, ஒரு கெமிக்கல் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து லேஸாக இருக்கிறதா ஃப்ளேவருக்காண்டியோ, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காண்டியோ தான் இதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறது. ஸோ இதில் இருக்கிற கெமிக்கல் வந்து அவ்வளோவா டேஞ்சரஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபக சக்தி. ஸோ ஞாபக சக்தி இதில் வந்து பூமர் சாப்பிட்றாங்கன்னா அதிகரிக்கும். யாத்து இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் முடிக்கலாம். ஸோ ஞாபக சக்தி எப்படி அதிகரிக்குது, ஸோ இதை சாப்பிட்றனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து வாயை மெண்டுக்கிட்டே இருக்கும்போது மூளைக்கு வந்து சுறுசுறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஸோ மூளைக்கு சுறுசுறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, மூளை ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஞாபக சக்தியை அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது அப்படியே மூளையில் பதியும் அப்படின்ட்டு ஒரு ஆய்வாளர்கள் வந்து ஒரு கணிப்பு. ஸோ கணிப்புன்னு இல்லை, ஆய்வாளர்கள் சொல்கிறது அதுதான். ஸோ இது வந்து ஞாபக மறதியாளர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து 24 to 35% வரை ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுகள் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பற்சிதைவை கட்டுப்படுத்தும். ஸோ பற்சிதைவை கட்டுப்படுத்தும் அப்படின்னா, ஸோ பல்லில் இருக்கிற கிருமிகளை கொல்லும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொத்தப்பல் வராமல் தடுக்கும். ஸோ எதனால பல்லில் இருக்கிற கிருமிகளை கொள்ளணும் அப்படின்னா, ஸோ நம்ம பூமரை மெண்டுக்கிட்டே இருக்கும் போது அதில் வர எச்சில் இருக்குல்ல, ஸோ அந்த எச்சி வந்து நம்ம மெண்டுக்கிட்டே இருக்கும் போது உள்ளே இருக்கிற, அதாவது நம்ம எச்சி தான் வந்து வெளியே வருது. ஸோ எச்சி வெளியே வந்து அதை கிருமிகளை இது கொண்டுருது. அதாவது எப்படின்னா, அதை நம்ம மெண்டுக்கிட்டே இருக்கிறனால உள்ள இருக்கிற கிருமிகள் வந்து செத்து போயிடுது. அதுக்கப்புறம் வாசனை வராது. ஸோ சுவிங்கம் சாப்பிட்றா அந்த ஃப்ளேவர் வாசனை தான் மாறும். ஸோ வாயில் இருக்கிற துர்நாற்றம் அப்படியே அம்புவாயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் சொத்தை ஆகாது. ஸோ பல் சொத்தை எப்படி ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் நம்ம பூமர் சாப்பிட்டு அப்படியே வெளியே துப்புறனால
ஸோ கிருமிகள் வந்து பூமர் கூட வெளியே போயிடும். ஸோ முழுங்கினீங்கன்னா வயிற்று கெடுதி. அதனால தான் பூமரை துண்டு சாப்பிட்டுட்டு துப்பு அப்படின்றாங்க. ஸோ பூமர் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கண்டி தான், மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுவிங்கம்மை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து துப்பிடணும். ஸோ அது வந்து வாய்க்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து புகைக்கு புல் ஸ்டாப். ஸோ புகைக்கு புல் ஸ்டாப் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு சுவிங்கம் இருக்குது, நீகோடெக்ஸ் அப்படின்ற ஒரு சுவிங்கம். ஸோ இந்த சுவிங்கம் வந்து ஒரு ஹாப்பினஸ் சைஸுக்கு தான் இருக்கும், இந்த போல தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்டையில் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறதுக்கு. ஸோ ஸ்மோக்கிங்கால் அழிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நுரையீரலில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஸ்மோக்கிங்கை விட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க தயவு செய்து. அதுக்காண்டி இந்த நீகோடெக்ஸ் அதை சாப்பிடுங்க. ஸோ நீகோடெக்ஸ் அதை சாப்பிடுங்க. ஸோ சுவிங்கமுக்கு அவ்வளோவா அடிக்ட் ஆகக்கூடாது. ஸோ சுவிங்கம் அப்படின்றது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர், அவ்வளோதான், அதோட நிப்பாத்திக்கிறணும். ஸோ இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கெட்ட விஷயமும் இருக்குது இதில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதிகமாக அதை நம்ம பூமரை வந்து வாயில் போட்டு, அதாவது சுவிங்கம் வந்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தொட வலிக்க ஆரம்பிக்கும். எதுக்கு அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக பூமர் சாப்பிட்றது இல்லை. ஸோ வந்து அளவுக்கு அதிகம் நேரமாக பூமர் சாப்பிட்றது. ஸோ நான் 5 நிமிஷமாக பூமர் வாயில் வச்சிருக்கேனே, நான் 10 நிமிஷமாக வாயில் பூமர் வச்சிருக்கேனே, ஸோ மெண்டுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னோம்னா கன்ஃபார்ம் நம்ம தாடை வந்து தவண்டுட்டு போயிடும். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மெண்டுக்கிட்டே இருக்கிறனால அது வந்து ஸ்டார்டிங்கில் வேணால் அந்த பூமரை வந்து அதாவது பஞ்சு போல் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மெல்ல 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 நம்ம எச்சியில் இருக்கிற அந்த பூமரோட சேரும் போது, நம்ம எச்சி வந்து பூமரோட சேரும் போது அது வந்து ஹார்ட் ஆகும். ஸோ அதை நம்ம கடிக்கும் போது நேரமாக அது வந்து ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஹார்ட் ஆகிறனால நம்ம பல்லுக்கு, அதாவது பல்லு வந்து நம்ம மெண்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால இந்த தாடைகள் வந்து தசை வலி ஏற்படும். ஸோ வந்து தசையில் வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ வந்து அதிகமாக நம்ம வந்து அதிக மணி நேரமாக நம்ம வந்து பூமர் மெண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 minutes. ஸோ அவ்வளோதான் லிமிட்டு. ஸோ ரொம்ப வந்து நம்ம பூமர் மெண்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் தாடை வலி அதிகமாக அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமுக்குங்க. அமுக்கி மேலே இருக்கிற ஆல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை மறக்காமல் பார்க்கலாம். ஸோ மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பல். ஸோ உங்களிடத்து பெறுவதே நான் SMT. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.